யகாசியேல் சொன்ன தீர்க்க தரிசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். யோசபாத்தின் ஜெபத்திற்கு கர்த்தர் தமது கிருபையினால் பதில் கொடுக்கிறார். யோசபாத் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் செவி கொடுத்து கேட்கிறார். யூதா சபையார் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்களில் ஒருவர் கூட கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகவில்லை. சபையார் கலைந்து செல்லவும் இல்லை. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது ஒருபோதும் வீணான காரியம் அல்ல. நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பது நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரும் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர் நம்முடைய இருதயங்களில் உள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் நோக்கி பார்க்கிறார். யோசபாத் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். யூதா கோத்திரத்தார் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்கள் கலைந்து செல்வதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாயிற்று. இந்த யுத்தத்தில் யூதாவின் மனுஷருக்கு வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. யகாசியேல் யோசபாத்திற்கும் யூதா தேசத்தார் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அவன் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவன். ஆசாப் ஒரு சங்கீதக்காரன். தம்முடைய சமூகத்திலே சங்கீதம் பாடுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவருடைய இருதயத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். யகாசியேல் யோசபாத்திற்கும் யூதாவின் மனுஷருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அங்கே அற்புதங்களோ அல்லது அடையாளங்களோ நடைபெறவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதி பண்ணுவதற்கு அங்கே ஒரு அடையாளமும் நடக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் மறுநாளிலே நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதே தீர்க்க தரிசனத்தின் அடையாளம். யகாசியேல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எல்லோரையும் நோக்கி, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிறான். யூதாவின் மனுஷர் எல்லோரும் கர்த்தரை நம்ப வேண்டும். சத்துருக்கள் ஏராளமான கூட்டமாய் இருந்தாலும் யூதாவின் மனுஷர் அவர்களுக்கு பயப்படக்கூடாது. அவர்களுடைய திரளான எண்ணிக்கையை பார்த்து கலங்கக்கூடாது. யூதா கோத்திரத்தாரின் கண்கள் சத்துருக்களை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் நோக்கி பார்க்க வேண்டும். யகாசியேல் இந்த யுத்தத்தை பற்றி சொல்லும்போது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்றும் இது தேவனுடையது என்றும் சொல்லுகிறான். யுத்தம் கர்த்தருடையது, ஆகையினால் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். யூதா ஜனத்தார் சத்துருக்களை பார்த்து பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. இந்த சூழ்நிலையில் யூதா ஜனத்தார் என்ன செய்ய வேண்டும் என்றும் யகாசியேல் அவர்களுக்கு சொல்லுகிறான். மேலும் சத்துருக்கள் எந்த வழியாக வருகிறார்கள் என்னும் ரகசியத்தையும்
யகாசியேல் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. யகாசியேல் யோசபாத் ராஜாவையும் யூதா கோத்திரத்தாரையும் நோக்கி, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் என்று சொல்லுகிறான். நாளைக்கு என்னும் வார்த்தைக்கு உபவாசம் நிறைவு பெற்ற மறுநாளிலே என்று பொருள். யூதா தேசத்தாரின் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யூதாவின் மனுஷர் யுத்தம் பண்ண மாட்டார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை யூதாவின் மனுஷர் பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பார்ப்பதற்கு யூதாவின் மனுஷர் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக போக வேண்டும். அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே சந்திக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் இதை மாத்திரம் செய்தால் போதுமானது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நினைத்து அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போய்விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய் கீழ்ப்படிய வேண்டும். சத்துருக்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் யூதா கோத்திரத்தாரை தம்முடைய கருவியாக பயன்படுத்தவில்லை. அவர்கள் தரித்து நின்று கர்த்தர் தங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பார்கள். யகாசியேல் யூதாவின் மனுஷருக்கு இந்த யுத்தத்தை பற்றியும் இந்த யுத்தத்திலே கர்த்தர் என்ன செய்வார் என்பது பற்றியும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். யகாசியேல் யூதாவின் மனுஷரை நோக்கி, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். யூதா தேசத்தாருக்கு விரோதமாக சத்துருக்கள் யுத்தம் பண்ண வருவது போல விசுவாசிகளாகிய நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆவிக்குரிய சத்துருக்கள் வருகிறார்கள். நாமும் யூதா கோத்திரத்தாரை போல நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் சத்துருவை தம்முடைய கால்களின் கீழே மிதித்து போடுவார். கர்த்தர் நம்மை சத்துருவின் மீது வெற்றி சிறக்க பண்ணுவார். யகாசியேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை யோசபாத் செவி கொடுத்து கேட்கிறான். அவன் கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புகிறான். யோசபாத்தும் யூதாவின் மனுஷர் எல்லோரும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தைகளை விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகம் குனிகிறான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுகிறார்கள். எல்லோருமே கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதிக்கிறார்கள்.